இந்த உலகம் எப்போதும் அடுத்த பெரிய விஷயத்தையே விரும்புகிறது. ஆனால் கடந்த காலத்தின் குரல்கள் மெதுவாக மங்கிக் கொண்டு போகின்றன. நம் மூதாட்டிகளின் அமைதிக்குள்ளே காலம் கூட மதிக்கும் ஒரு ஞானம் இருக்கிறது. அது மங்குவதில்லை. ஒரு வயதான மனிதர் தோட்டத்தில் நடக்கிறார். இலைகளை மெதுவாக தொடுகிறார். இவர்கள் போர்களின் முடிவுகளையும் சமாதானத்தின் தொடக்கங்களையும் கண்டவர்கள். உலக மாற்றங்களை நேரில் பார்த்தவர்கள். இழப்புகளை ஆழமாக அனுபவித்தவர்கள். ஆனால் இன்னும் ஒவ்வொரு நாளையும் ஒரு மெதுவான புன்னகையுடன் வரவேற்கிறார்கள். இது அனுபவம்தான். ஆனால் அது ஒரு பார்வை முறையும். ஞானம் ஒரு இரவிலே வந்து சேராது. அது மெதுவாக உருவாகிறது. அமைதியான தேர்வுகளில், நீண்ட நாட்களில், சிந்தனையான தருணங்களில். அடுப்பில் உயரும் ரொட்டியைப் போல அதற்கு பொறுமையும் பராமரிப்பும் தேவை. ஒரு மூதாட்டி உடைந்த நாற்காலியை சரி செய்கிறார். ஒரு சிறுவனுக்கு கருவிகள் எப்படி பயன்படுத்துவது என்று காட்டுகிறார். பழையது எல்லாம் காலாவதியானது அல்ல என்பதை பெரியவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். சில நேரங்களில் பழைய வழியே ஞானமான வழியாக இருக்கலாம். கருப்பும் வெள்ளையுமான குடும்பப் புகைப்படங்கள் பரிமாறப்படுகின்றன. இவர்கள் கதைகளை விளக்குகள் போல தூக்கிச் செல்கிறார்கள். நாம் இதுவரை நடக்காத பாதைகளுக்கு ஒளியூட்டும். ஒவ்வொரு மணி நேரமும் குறுஞ்செய்தி அனுப்பாமல் தாங்கிய அன்பின் கதைகள். கூகிள் இல்லாமல் பெற்றோராக இருந்ததன் கதைகள். சுய உதவி புத்தகங்களிலிருந்து அல்ல, மாறாக வாழ்ந்த அனுபவத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மீள்தன்மை. ஒரு மூத்தவர் தொட்டிலில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்க்கிறார். வாழ்க்கை வெற்றிக்கே அல்ல, ஆனால் தொடர்புகளுக்காகவே என்ற உண்மையை இவர்கள் உணர்ந்து விட்டார்கள். கடினமான நேரத்திலும் நல்லவனாக இருக்க, பிடித்திருக்க வேண்டியதை விட்டுவிடவும் பழகியவர்கள். ஒரு இளம்பெண் மூதவரிடம் அறிவுரை கேட்கிறார். நாம் அதிகமாக கேட்க மறந்து போகிறோம். அவர்கள் நம் பிரச்சனைகளில் இருந்து விலகியவர்கள் என நினைக்கிறோம். அவர்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டார்கள். காலச்சுழற்சி மாறலாம், ஆனால் மனித இயல்பு மாறாது. உலகின் பல கலாச்சாரங்களில் மூத்தவர்கள் ஞானத்தை பகிர்கிறார்கள். ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் மூத்தவர்களின் ஞானம் புனிதமானதாகவே உள்ளது. அது ஆப்பிரிக்க கிராமங்களின் பழமொழிகளில் இருக்கிறது. பழங்குடியினர் மத்தியில் பாரம்பரியங்களில் ஒளிந்திருக்கிறது. அமைதியான ஒழுக்கத்தில் ஒளிந்திருக்கும். அவர்களின் வழிகாட்டல் எளிமையாக இருக்கலாம், ஆனால் அதில் ஆழம் உறைந்திருக்கும். ஒரு மூத்தவர் குழந்தைகளுக்கு கதையொன்று சொல்கிறார். அரை முழுக்க சிரிப்புகள் கேட்கின்றன. அவர்கள் பேசும்போது கைத்தட்டலுக்காக பேசுவதில்லை. நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். உண்மை, நடத்தை, மரியாதை, வாழ்க்கையை மரியாதையுடன் வாழ்வது எப்படி என்பதையும், பிறரை கருணையுடன் நடத்துவது எப்படி என்பதையும். அந்த மூத்தவர் அமைதியாக சிரித்து தங்களது கைகளை மடக்கியவாறு அமர்ந்திருக்கிறார். அவர்கள் எப்போதும் நம்முடன் இருக்க முடியாது, ஆனால் அவர்கள் விடுத்துச் சென்ற பாடங்கள் இருக்கும். நாமே கேட்பதற்கு தயாராக இருந்தால். ஞானமில்லை என்று நினைக்க வேண்டாம், அது கேட்கக் காத்திருக்கிறது. நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், வாழ்த்துங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.